மரத்துல ஏய் மரத்துல பாரு லவுடு என்னடா வீட்ல தடுத்தானா பின்னாடி வா படுத்துட்டு இருக்கான் ரெண்டு பேர் மரத்துல இருக்கான். ஏண்டா இப்பதானடா சொன்னா ஏய் வாய் மூடு இப்பதானே சொன்னான் அவன் இப்பதானே சொன்னான் அவன் ரீவே பண்ணுவான் அப்படின்னு. Watch out! அவன் நாக்கு ப்ரோ அவன் தேர்ட் பார்ட்டி. இருங்க ப்ரோ. ஐயோ மாறி ஏய் பொட்ட வாய் கேம் கவுனிடா பொட்ட சொல்லிட்டு தானே போறான் அவன் ரீவே பண்றான் அப்படின்னு மரத்துல. லவுடே காதா பேசாதீங்கடா பொட்ட கேம் கவுனிடா சூத்தியா. வெறி ஆகுது எனக்கு. என்ன ஒரு டீம்ல கால்ஸ் கொடுக்குறா அந்த கால்ஸ காதுல வாங்க மாட்டேங்கிறீங்க. கதை பேசிக்கிற பொட்டைகளா கதை பேசிக்கிறீங்க. லவுடே பையா நிறைய கதை பேசாத செருப்பு அடிப்பேன். வெறி ஆகுது எனக்கு. ரெக்கார்டிங் நாய்ங்களா சூத்தியா சொல்லிதானே அந்த கார் கிளம்புது. சொல்லிதானே கார் கிளம்புது. அந்த கார் சொல்றேன் டேய் அவன் இதுல ரீகால் பண்ண ரீவை பண்ண போறான் அப்படின்னு அந்த மரத்துல பாக்கல லவ நாயே அங்க வீட்டுல புடிட்டாங்கடா. செருப்பு அவன் தான் அடி வாங்கிட்டான்டா. நீ பின்னாடி வர வேண்டியதான்டா புடிங்க. அங்க தான் நொட்டிட்டு இருக்காங்க உட்காந்து. எஸ்டிஆர் லவுடே பையா பேனிக்கோ மயில கொண்டு போய் அடிக்க செருப்புல அடிக்க. ஒரு நேடு போடல ஒரு நெருப்பு போடல ஒரு ஸ்மோக் போடல ஒரு மயில் போடல அங்கன படுத்துட்டு ஊம்பிட்டு இருக்கற. சூத்தியா ரெண்டு பேர் நாக் அவுட் ஆயிட்டா அடுத்த நிமிஷம் நாக் அவுட் கொடுக்க கூடாதுதான். சூத்தியா வியாண்டடா போய் நாக் அவுட் ஆயிடுது நாய். புல்லட் சுடல ஸ்மோக் போடல அந்த ஈட்டி போடல ஒரு மயிர் போடல அங்க நொட்டிட்டு இருக்காங்க உட்கார்ந்துட்டு. பேனிக் புளுத்தி உன்னை கூட்டி போய் எல்லாரும் பொசிஷன் ஒருத்தி நிக்க வச்சு அடிப்பாங்களா? I made the top 3 just now. ஒரு மேட்ச் விளையாடுறதுல உனக்கு வா லவுடே பையா ஒரு மேட்ச் ஒரு பிரசன்டேஷன் உடைச்சிக்கடா அது வரைக்கும் நீ. சூத்தியா வஸ்ட் ஈவன் வஸ்ட் ஆகுறது சொல்லி கூட்டி போறான் அவன் ரீவே பண்ண போறானா அப்படின்னு. ஓட்ட காதை பேசிட்டு லவுடு ஒருத்தடிக்க துப்புல நாய் அவன் ரீவே பண்ணிட்டுக்கிறான். கேம் கவுனிடா மயிரே உன் பக்கத்துல கூட விட்டுட்டு எங்க வீட்டுல நொட்டிட்டு இருக்கிறா. ரெண்டாயிரம் வாய் பேசினாரு வெளுக்கனாலே பாரு உன்ன நாய. கேம்ல என்ன பேனிக் லவுடே பையா என்ன விடுங்க விடுங்க. எவனும் இந்த பக்கம் ஓடி வந்தான்டா. விட்டு சொல்லுங்க தெரியாம நான் கத்திட்டு ஒரு பிளஸ் ஒன் ஒரு பிளஸ் ஒன் ஒரு பிளஸ் ஒன் அவ்வளோ சீன் தேவை. ஒரு மேட்ச் அப்படி திருஷ்டியா தான் போகும். இங்க கீழே எவனோ வந்தான்டா இங்க. ஓடிட்டான் அங்க ஓடிட்டான் அந்த இடத்துல ஓடிட்டான். ஒரு வேலை இது வந்து ஒரு வேலை சரியா. ஒரு வேலையே கரெக்டா செய்யணும் சரியா. இப்ப நான் கத்தல திட்டல உன்னை எதுவுமே சொல்லணும் பொறுமையா சொல்றேன் பாரு. இது எப்படி வந்து ஒரு எனக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் அப்படின்னா உன்னை பிடிஎஸ் ஸ்கூல்ல நான் கொண்டு போக மாட்டேன். ஒரு முக்கியமான சுச்சுவேஷன்ல பிடிஎஸ் தோத்துட்டே இருக்கு
அப்போ நான் வந்து ஒரு டீம் சேஸ் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா ஒன்றை தான் முதல்ல மாற்றுவாங்க. அவங்களே சொல்லலாம், நானே சொல்லுவேன் வேணாம் இது சரிப்பட்டுறது, எஸ்டிஆர் மாற்றிட்டு வேறு யாரும் எடுத்துகிட்டு போங்க அப்படின்ட்டுருவேன். ஸோ அந்த வேலையை நீ கரெக்டாக செய்யணும். அந்த அந்த எப்பவுமே வலியவன் தான் வெல்லுவான். அந்த அந்த சுச்சுவேஷனில் நீ மாட்டிக்குவ. அதுக்கு தான் சொல்கிறோம் அந்த வேலையை கரெக்டாக செய்யணும். பேனிக் ஆகி என்ன பிரயோஜனம்? என்ன ஜெயிக்க முடியுமா நம்மளால? பேனிக்னால நமக்கு ஏதாவது ஒரு ப்ளஸ் இருக்கா? ஒரு ப்ளஸ் இல்லை. ஆனால் இதே பேனிக் ஆகாமல் கூலாக விளாண்டா எல்லாமே நல்லது நடக்கும்ல. அந்த சமயத்தில் நான் ஸ்மோக் போட்டேன், உன்னை தூக்குனேன், அந்த பக்கம் ஒருத்தன் நாக் அவுட் வச்சேன், எல்லாம் தான் பண்ணிட்டேன். சும்மா படுத்துட்டு போய் நாக் அவுட் ஆகுதுல என்னடா இருக்கு? அதான் ஆல்ரெடி நம்ம டீம்ல 2 பேர் நாக் அவுட் ஆகிட்டாங்கல்ல. எதுக்கு 3ஆவது நீ ஒரு நாக் அவுட்டு? ஐஸ் போட்ட ப்ரோ கவருக்கு எந்து நான் எங்கேயா டிபி பண்ணிக்கிறேன்னா Watch out. அழுத்தோட அடிக்கவே இல்ல. கவரா ஒரு புல்லட் கூட சுடல. புடிக்கணும் அவசியம் இல்ல. நான் மேலே ஏறிட்டேன். நான் நோடு. ஸோ இது வந்து உன்னோட வேலை. அந்த வேலையும் செய்யலைன்னா கண்டிப்பாக மாட்டிக்குவ. உனக்கு இதில் காசு வரும், ஃபேம் வரும், எல்லாமே வரும், ட்ராஃபி வரும், எல்லாமே வரும். ஆனால் நீ அது பண்ணாமல் இருந்தீங்கன்னா உனக்கு அது ப்ரெஷரில் ஏறிக்கிட்டே போகும். உனக்கு யாருமே வேணான்றுவாங்க, எல்லாருமே உனக்கு ஒதுக்கு தான் பார்ப்பாங்க. அந்த சமயத்தில் நீ என்ன பண்ணுறன்னு தான் மேட்ரு. I got supplies. ஜஸ்ட் ஓகே இருக்குண்ணா. சரி இல்லை ப்ரோ, அது தேவையில்லாத கற்றுனா எனக்கு தோணுச்சு. கீழே போய் 3 ஆயிடுச்சு. இதெல்லாம் இல்லை ப்ரோ, அது தேவையில்லாத கற்றுன்னு தான் எனக்கு தோணுச்சு. நான் கீழே போயிட்டு வந்தேனே 3 ஆயிடுச்சு. நீங்கள் தான் பீ மாதிரி வண்டி ஓட்டி கொண்டுட்டீங்க ராக்கி பாய். இல்லைடா லைவ்லேயே இருக்கு, நீ பார்த்துக்கோங்க. சுடவே இல்லை அவனுங்க. நான் போய் அந்த மாதிரி பண்ணேன்னா எனக்கே தெரிஞ்சிடும். அவனுங்க எனிமியே பார்க்கலடா, சுடக்கூட இல்லை, உட்காந்து செவுத்து சுட்டுட்டு இருந்தானுங்க. நீ போய் லைவ் பார்த்துட்டு வா. நீ ஒன்றும் நான் என் மேலே தப்புன்னு தான் நானே ஒத்துக்கிறேன். நீ போய் பார்த்துட்டு வா. 3 பேருமே எனிமியை பார்க்காம வீட்டை சுட்டுட்டு இருந்தானுங்க. நம்ம பக்கத்துலேயே ஒருத்தர் எனிமி இருக்கான். ஒரே நிமிஷம் தான். ஏடா போட்டையா, ஏன்டா ஏமாத்திரல உடைக்கபாலி, என்னடா லைவ்ல தான் இருக்குன்னு ஒன்று ஒரு நிமிஷத்தில் உடைக்கலாம். பட் இருந்தாலும் நான் இப்போ கீழே போயிட்டு மனம் மாறி வந்துட்டேன். 3 நாய் ஒருத்தன் கூட அந்த எனிமியை பார்க்கவே, அதுவும் ஒரு கால்ஸ் கொடுத்தான் ஈஸ்வா அவனை ரீகால் பண்ணுறாங்க அப்படின்னு. இவனுக்கு கவனிக்க கூட இல்லை. அதை அவன் ஏதோ பேசிட்டு போகிறான், போட்டு நம்ம எதாவது விளாடுவோம் அப்படின்னு விளாண்டானுங்க. அதுதான் வாரில் இம்பேக்ட் கிரியேட் பண்ணும். இங்கே அவன் கேட்காதது தான் அவன் அங்கே இம்பேக்ட் கிரியேட் பண்ணும். Congratulations on becoming a valued Aston Martin car owner. இதை இங்கேயே உடைச்சாதான் வாரிலையும் உடைக்க முடியும். ஒரு சின்ன தான். எல்லா 100 பேருமே சூப்பரானவங்க தான். இந்த 100 பேரில் ஒருத்த மட்டும் எப்படி அவ்வளோ காசு ஜெயிக்கணும் அப்படின்னா அவன் இதில் எல்லாத்தையும் சரி பண்ணுறான். அது அவன் இந்த ஒரு தப்பு கூட பண்ணாமல் எல்லாத்தையும் நுவான்சஸ் குட்டி குட்டி நுணுக்கங்கள் கூட சரி பண்ணுறான்னு அர்த்தம். நரேன் ஓப்பன் போனார், எஸ்டிஆர் ஃபினிஷ் பண்ணிட்டாரு. எஸ்டிஆர் பூலும் போனாங்க, பார்க்கல நீங்கள் அந்த இடத்துல புளுத்தி படுத்துக்கிட்டு சூத்திக்கிட்டு இருந்தான். அப்படியே பையன் அவ்வளோ வெறி ஆயிடுச்சு எனக்கு. இருடா அதாவது அந்த சிச்சுவேஷனில் உயிரோடு இருக்கிற பார்ப்பாங்களா? ஆஹா செத்துட்டா நம்ம எதுவும் சொல்ல மாட்டாங்க, நம்ம முதல்ல செத்துடலாம் அப்படின்னு பார்ப்பாங்களா? இந்த தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கான் அவன். கீப்பான் பண்ணிக்கிட்டே இருக்கான். அந்த பேனிக்கு இவனை எடுக்கவே முடியல. இவன் வந்து பேனிக் எஸ்டிஆரையும் பிடிக்க முடியல. தன்னைத்தானே தற்கொலை பண்ணிக்கணும், தற்கொலைக்காகவே வாழ்றான். தற்கொலை தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு விளாண்டுருக்கான். போலாம், இந்த யானை எடுத்துருவாங்க. எஸ்ஐ போய் வேணாலோ வேற ஒரு கார் எடுத்துங்க. எஸ்டிஆர் 2 நாக்கு வச்சார் ப்ரோ. அவன் 60 நாக்கு கூட வச்சுட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே அங்கே நாக்கு தேவையில்லாது. ஏற்கனவே 2 நாக்கு ஆகி போச்சு, அங்கே தேவையில்லாது. அட்ரினல் ரஷ் ரொம்ப அதிகம் உங்களுக்கு. அந்த முக்கியமான இடத்துல பொறுமை பயங்கர பிரச்சனை ப்ரோ. என்னை வந்து இது பண்ணுறாங்க, டார்கெட் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அப்படியே சுற்றி அந்த வந்து கேள்வியை தொலைக்கிறாங்க அப்படியே. நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன். நான் பிஎம் நான் எதுக்கு இவ்வளோ வந்து ஃபோட்டோ எடுத்துட்டுருக்கீங்க?
அப்படியே ரஷ், அப்படி அவ்வளோ அடல்ட் ரஷ் அந்த மேலே திணிக்கிறாங்க ஏதாவது எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணும் அப்படின்னு. நான் உலகத்தோட உச்சகட்ட ப்ரெஷர் சுச்சுவேஷனில் கூட நான் ஜாலியாக தான் இருந்தேன். லைக் இருக்கிற என்னை இவ்வளோ ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா நான் பிஎம் பண்ணேன் அப்படின்னு போட்டு நான் போயிட்டேன். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ரொம்ப என்ன ப்ரெஷரான சுச்சுவேஷனில் நம்ம காமாக இருக்கிறது தான் எல்லாரையும் விட ஜெயிக்க முடியும். ப்ரெஷரான சுச்சுவேஷனை ப்ரெஷர் ஆக்கிறதுக்கு தான் அவங்க எல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. நம்ம அப்போ காமாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அதை இவங்க பண்றது இல்ல. இவனுக்கு இன்னும் ப்ரெஷர் ஆயிடுறாங்க. Congratulations on becoming a valued. நான் ரியல் லைஃப்ல Congratulations on நிறைய தடவை becoming நான் a புரிய வச்சிருக்கேன். valued நான் Aston ரொம்ப Martin ப்ரெஷரா car இருக்கும் பாருங்க. owner. அப்ப நான் அமைதியா பேச கூட மாட்டேன், அமைதியா விளையாண்டுட்டு இருப்பேன் நான் பாட்டுக்கு. ஏன்னா அதுதான் சிச்சுவேஷனை உடைக்கிறதுக்கு இருக்க ஒரே வழி. அதுதான் கீயே. அந்த கீ தான் ரொம்ப முக்கியம். அந்த கீ முடிச்சு, அந்த கீயை உடைச்சிட்டோன்னா எவ்ரி திங் இஸ் டன். வெற்றி மட்டும்தான், வேற வழி வேற இதே கிடையாது. எவ்ரி கார் 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 நிக்குது. 2 ஆச்சு. இருக்கானா பாருங்க.